நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் அந்த சிதம்பரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல சவுண்ட் இன்ஜினியர், அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. சார் நான் இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் தான் சார் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியராக இருக்கேன். பல்லவி ஏன் உங்களுக்கு வந்துட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு சிதம்பரம் சாருக்கு பாடினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல சார், அதனால தான் அந்த உண்மையை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, உங்களோட உயிரை காப்பாற்ற தான் சார், பாவம் அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா, அந்த கஷ்டத்துக்கு இடையில தான் சார் வந்துட்டு அந்த பொண்ணு பாடி கொடுத்துட்டு போனாங்க. சரி எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உன்னோட சோகத்தெல்லாம் இந்த பாட்டில் காமிச்சிடாதமா, நாங்கள்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம், நல்லா பாடி கொடுத்துட்டு போ, அப்போ தான் அவனோட உயிர் அங்கே தப்பிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு சார், இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் பாவம், என் பொண்ணு அடிபட்டு விழுந்தப்போ வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த நன்றி கடனத்துக்காகத்தான் சார் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். இது வந்துட்டு சிதம்பரத்தோட பிளானு அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க சார், உண்மையாகவே மிரட்டி தான் அந்த பொண்ணை பாட வச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓஹோ இது தெரியாமல் நானும் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சே அந்த பொண்ணு ஃபோன் பேச வந்துச்சே நம்மக்கிட்ட, ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிச்சிருந்தா இந்த எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வேற அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். பல்லவி அப்படிலாம் ஹேட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினச்சிட்டு இருக்காங்க. சார் அது வந்து நான் இப்போ வந்தது கூட சிதம்பரம் சாருக்கு வந்துட்டு தெரியாது சார், நான் இங்கே வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அவர் ஏன் மேலே தான் சார் கோவப்படுவாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் சார், அவர்கிட்ட சொல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகிறாங்க. அவரும் வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி வீடை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு தீபா இருக்காங்க. தீபா ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க என்னை தேடி, அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஒரு டீ வேணும், நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களால் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சார் அதனால என்ன சார், நான் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் வந்துட்டு ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறாரு. அடுத்து வந்துட்டு தீபா வந்துட்டு யாராக இருக்கும், கார்த்திக் சார் வந்துட்டு கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, வீடு தேடி வந்திருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் டீயும் ப்ரிப்பேர் பண்ணி ஹாலுக்கு வந்தால் அங்கே சவுண்ட் இன்ஜினியர் இருக்கார். அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் மிரண்டுறாங்க. ஐயோ இவர் மட்டும் நம்மளை கார்த்திக் சார்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதானே, நம்மளை பல்லவியாக தான் இவருக்கு தெரியும், தீபாவா தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் நெர்வஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு டீ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா பல்லவி நிற்கிறாங்க. அவருக்கு தீபாவா தெரியாதுல்ல, என்னது இந்த பொண்ணு இங்கே வந்து இருக்கு, கார்த்திக் சார் அப்போது பல்லவியை தான் இங்கே வீட்டில் வந்து வச்சிருக்காரா, அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா, எல்லாமே கார்த்திக் சாருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒன்றும் தெரியல, குழம்பிட்டு தான் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. மேடம் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல வரவங்களையுமே கார்த்தி வந்துடுறாங்க. தீபா நினைக்கிறாங்க போச்சு இன்னைக்கு எல்லா உண்மையும் கார்த்திக் சார் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. சார் இவங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியர் கேட்குறாங்க. இவங்க என்னோட ஒய்ஃப் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இவங்க தீபாவா சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, என்னங்க இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இந்த சைடு தீபா வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு போல், இனிமேல் வந்துட்டு எது நடந்தாலும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், கார்த்திக் சாருக்கு உண்மை தெரிஞ்சாலே எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாரோ, இப்போதைக்கு என்னை வந்துட்டு துரோகின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வந்துட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, கடவுளே நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடு, அவர் எப்படியாவது என்னை தெரியலன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி மாற்றி மனசுக்குள்ளே வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்க, அவரும் என்ன பேசன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்டன்னாகவே போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படியும் வந்துட்டு தீபா அந்த அவருக்கு வந்துட்டு அவங்க பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கு இதில் ஏதோ வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்குது, அதை வச்சு தான் சிதம்பரம் சார் மிரட்டி பாட வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால இல்லை இவங்களை வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆனால் கார்த்திக்கு வந்துட்டு பல்லவி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு அகெயின், அதனால ஸோ மறுபடியும் பாட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மூலயமா இங்கே ஐஸ்வர்யா தீபாவை தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்துட்டு ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.